இயேசுவை விருந்துக்கு கூப்பிட்ட அந்த பரிசேயன் அவளை பற்றி என்ன நினைக்கிறான், இவ பாவியான பெண்ணாச்சு, இவளை இயேசு தன்னை தொட விடுறாரு, அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் இவ பாவின்னு அவருக்கு தெரியாதா, அவர் எப்படி தொட விடுவாரு அப்படின்னு சொல்லி அவன் தன் இருதயத்தில் நினைக்கிறான். அவருடைய சீஷர்கள் என்ன சொல்றாங்க, இந்த பரிமள தைலம் விலையேற பெற்றதாச்சு, அதை போய் உடைச்சி இப்படி ஊத்திட்டாலே, இதை வித்திருந்தா தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி பலரும் பல விதமாக பேசுகிறாங்க அன்னைக்கு. ஆனால் இயேசு மட்டும்தான் அவளுடைய இருதயத்தை பார்த்தார். எல்லாரும் அவளுடைய வெளி தோற்றத்தையும் அவள் செய்கிற காரியத்தையும் தான் பார்க்குறாங்க. இயேசு மட்டும்தான் என்ன பண்ணாரு, அவளுடைய இருதயத்தின் ஆழத்தை பார்த்தார், அவளுடைய இருதயத்தின் வலியை பார்த்தார். வேற யாருக்கும் அவளுடைய வலி என்னன்னே தெரியல, ஆனால் இயேசுக்கு தான் அவளுடைய வலி தெரிந்தது. அன்னைக்கு எத்தனையோ பேர் அவளை சுற்றி இருந்தாங்க, யாருமே என்ன பண்ணலை, அவளுடைய வலியை உணரலை, அவள் எதுக்காக இப்படி செய்கிறான்றதை உணரலை. ஆனால் இயேசு அவளுடைய இருதயத்தை அறிந்து அவள் வலியை உணர்ந்து அவள் எதுக்காக இப்படி செய்கிறான்னு அவருக்கு தெரியுது.